ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இந்த நாள் வேத வார்த்தை மத்தேயு 14 அதிகாரத்துல வாசிக்கிறோம். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதான் தேவன் நம்ம கடல்ல நம்ம மூழ்கி போகிற சூழ்நிலை. ஏன்னா எல்லாரும் சீசர்லாம் போயிட்டு இருக்கும்போது அவன் காற்று மழையும் அடித்து, ஏன்னா மூழ்கி போற சூழ்நிலையில கூட ஏன்னா ஒரு பயம், ஒரு நடுக்கம். இப்படிதான் நம்ம வாழ்க்கையிலும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா நம்ம மூழ்கி போயிருவோம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல தேவன் அந்த இடத்துல நிற்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம அவர் பற்றி கொண்டு இருக்கணும். அவர் மேல விசுவாசமா இருக்கும்போது ஒரு நாளை நம்ம மூழ்கி போகவே மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த பேதுரு, தேவனே நீரா இருந்தால் நானும் அங்கே நடந்து வரணும் சொல்லி நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில கூட அவர் கேட்டிருக்கார். அப்ப நடந்து வா மகனேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப படகை விட்டு அவர் இறங்கி இருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்மளும் அப்படிதான் தேவனை பற்றி கொள்ளணும்னா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவனிடம் பின் செல்லுகிறவர்களாக, அவரை தொடர்ந்து போகிறவர்களாக கூட நம்ம இந்த நாள்ல மாறணும்னு சொல்லி தேவன் நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒன்றுக்கும் நீ பயப்படாதேன்னு தான் சொல்லி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் தான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப இந்த நாள்ல கூட நம்ம எந்த பயமா இருந்தாலும் எல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவன் நம்மளோடதான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கும் போது கண்டிப்பா இந்த கடலா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம மூழ்கி போகவே மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறியவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த பேதுரு அவர் விசுவாசத்தோட போனாலும் அவருக்குள்ள ஒரு பயம் பாத்துட்டாரு. ஏன்னா கடல்ல கீழே பாத்துட்டாரு. அப்ப பார்த்த உடனே அப்படியே மூழ்கிட்டார். அப்ப தேவன் மேல நம்ம மேலோட்டமா ஒரு விசுவாசம் வைத்துக்கொண்டு நம்ம அப்ப நம்ம திரும்பி பாத்துறோம். ஐயோ, இது என்ன, நம்ம மூழ்கி போயிருவோமோ, இப்படி கடல்ல விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இதுதான். அப்ப அந்த பேதுரு விசுவாசத்தோட போனாலும் முழு விசுவாசம் இல்ல. அப்ப தேவன் என்ன செய்வாரு? அப்ப விசுவாசம் இல்லாம போனதுனாலதான் மறுபடியும் கீழே பாத்துட்டாரு. பார்த்த உடனே அவர் உள்ள மூழ்கி போகப்பாரு. மூழ்கி போயின உடனே கையை வைத்து தேவன் தூக்கி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இப்படிதான் நம்மளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்ன பண்ணிடுறோம், நம்ம ஆலயத்துக்கு போறோம், எல்லாமே தேவனோட சத்தியத்தை கேட்கிறோம். ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம நம்பிக்கையற்று போய் விடுகிறோம். அப்ப நம்ம வேத வாசிக்கிறது இல்ல, ஆலயத்துக்கு போறதுல, என்னத்த ஆலயத்துக்கு போய் நம்ம என்னாச்சு, நம்ம சூழ்நிலை அப்படியேதான் இருக்குது, மாறாம இருக்குதுன்னு சொல்லி. அதுதான் இந்த மாதிரி அற்ப விசுவாசம். எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனை ஆராதிக்கிறதுல கவனமாய் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா யோபு சொன்னார் இல்லையா, நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் என்ன அவரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்மை வரும்போது, ஒரு செல்வம் வரும்போது, ஒரு பணம் காசு வரும்போது, வீடு சொத்துக்களை சேர்க்கும் போது நம்ம சந்தோஷம், நமக்கு ஒரு குஷியை ஏத்துக்கொள்ளுகிறோம். அதே அவருக்கு ஒரு பிரச்சனை, சோதனை, ஏன்னா பிசாசனை வஞ்சிக்கும் போது தேவன்கிட்ட பேசிட்டு தான் வரான், ஏன்னா நான் சோதிக்கிறேன்னு சொல்லி. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, உயிரை மட்டும் எடுத்துறாத அப்படின்னு சொல்லி தேவன் அனுப்புற சோதனைக்காக, நம்மளோட விசுவாசத்துக்காக கூட சோதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த அனுப்பும் போது அத்தனையும் ஆடு மாடுகளும் சொத்து சோன்னு எல்லாம் போச்சு. 10 பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. மனைவியும் கட்டின மனைவி கூட விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பனா அவர் விசுவாசத்தை அவர் விடவே இல்லை, தேவனை பற்றி கொண்டு இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. உடம்பெல்லாம் ஒரு கொப்பளம், ஏன்னா கொப்பளம்
வந்து அப்படி ஒரு வேதனை, நரக வேதனையில கூட கட்டின மனைவியே விட்டுட்டு போயிட்டான். அப்பனா என்ன, அந்த இடத்துல யாருந்த கட்டின, ஆனா கர்த்தர் ஒருவரே அவரோடு இருந்தார். ஆமென் அல்லேலூயா. அப்ப அவருக்கு எல்லாமே ரெட்டிப்பான லாபமாய் கிடைத்தது. ஆமென் அல்லேலூயா. அப்ப கடைசி வரைக்கும் எந்த சோதனை வந்தாலும் சோத்திரம் சொல்லணும். ஆமென் அல்லேலூயா. இப்படியெல்லாம் நம்ம செய்யும் போதுதான் அவர் இப்ப கடைசி சூழ்நிலையில நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்ம அவர் பற்றி கொண்டு இருக்கிற ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டோம். ஏன்னா கடைசி சூழ்நிலையில ரெட்டிப்பான அந்த மறுபடி இறந்த அந்த 10 பிள்ளைகளையும் கொடுத்தாரு. போனதெல்லாம் ரெட்டிப்பான டபுளா கொடுத்தாரு. ஆமென் அல்லேலூயா. அப்ப அந்த யோபுவோட விசுவாசத்தின்படிக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும். அதே இந்த பேதுரு என்ன பண்ணிட்டாரு, அந்த விசுவாசமா போனாலும் பயத்துல கீழே பாத்துட்டாரு. ஏன்னா ஆண்டவரே நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம தண்ணியில நடந்து போயிருந்தா போயிருப்பாரு. அப்படின்னா அவர்கிட்ட விசுவாசம் குறைந்ததுனால என்ன ஆயிடுச்சு, எனக்கு மூழ்கிட்டார். மூழ்கும் போதும் தேவன் கைவிடல. விசுவாசத்திலே குறைந்தாலும் ஒருவரையும் தேவன் கைவிட மாட்டார். ஆமென் அல்லேலூயா. அப்ப அந்த படகுல இருந்த அனைவரும் இப்படிப்பட்ட ஒரு தேவனா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பணிந்து கொண்டார்கள். ஆமென் அல்லேலூயா. அப்ப இதுதான் நம்ம வந்து உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம தண்ணீரை என்ன கடந்தாலும் ஏன்னா நம்ம மூழ்கி போகவே மாட்டோம். அதேவே அக்னியில் நடந்தாலும் எரிந்து போகவே மாட்டோம். அக்னியிலும் தேவன் வந்து நம்மளோடு இருப்பார். ஆமென் அல்லேலூயா. நம்மளை பாதுகாத்து கொள்வார். அல்லேலூயா. தானியேலை எப்படி ஏன்னா அந்த நெருப்புல போட்டாங்களோ, போடும்போது ஏன்னா 2 பேரா போனாங்க, 3 பேரா தேவன் கூட்டிட்டு வந்தார். ஆமென் அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் வந்து நம்மளோடுதான் இருக்கிறார். ஏன்னா நம்ம கூட தேவன் இல்லையே, கடவுள் இல்லையே, இப்படி சோதிக்கப்பட்டாரு அப்படி சொல்லி எல்லாம் நம்மள கவலைப்படக்கூடாது. சோதிக்கப்படுவது அவர் இல்ல, சிக்குண்டு போவது நம்ம தான். நாம நல்ல இல்லையா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆராய்ந்து அறிந்து தேவனோட வார்த்தை பற்றி கொண்டு இருக்கும் போது நம்ம எந்த சிக்கலையும் மாட்டவே மாட்டோம். ஆமென் நல்ல இல்லையா. அப்பனா நம்மளுக்கு பிரச்சனையில வரும்போது நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம போய் சிக்கி கொள்ளுகிறோம். ஏன்னா சூழ்நிலை மித்தமாக சிக்கிக் கொள்ளுகிறோம். அந்த இடத்துல முழங்கால் போட்டு தேவனோடு நம்ம பேசும்போது கண்டிப்பா தேவன் நம்மளுக்கு ஒரு பதில் தருவார். மகனே இதை செய், மகளே இதை செய்யின்னு சொல்லி. அதை யாரும் செய்வதில்லை. நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா முழங்கால் போட்டு தேவனோடு பேசுறதுக்குள்ள இருக்கணும். நம்ம ஒரு பிரச்சனை வந்தோம்னா நம்ம என்ன செய்யணும், ஆறுதலுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசுறோம், வேற சொந்தக்காரங்கிட்ட பேசுறோம். இதெல்லாம் வந்து போன்ல பேச பேச 1 2 4 10 நம்மள வந்து பரப்புறவங்களாதான் இருக்கிறாங்க, நம்மள வந்து தூத்துறவங்களாதான் இருப்பாங்க. ஒருவரே ஒருவர் நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன் இயேசு. ஆமென் அல்லேலூயா. நம்மளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளோட அடக்கும் போதுதான் அது வந்து நம்மளுக்கும் தேவனுக்குள்ளதான் இருக்கணும். பிறர்கிட்ட நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா நம்ம ஆறுதல் கிடைச்சிரும் அப்படின்னு போய் சொல்லுவோம். அது ஆறுதலா இருக்காது, அவங்களுக்கு நகைப்பாக இருக்கும். ஆமென் அல்லேலூயா. அவர் கேட்பாங்க, கேட்கும் போது ஆறுதல் சொல்ற மாதிரி நம்மகிட்ட பேசுவாங்க. அப்பனா நம்மள வந்து 4 பேர்த்துக்கிட்ட தூத்துவாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு நகைப்பு, அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால நம்ம பிரச்சனைய ஒரு நாள்லயும் உறவுக்காரவங்கிட்டயோ நம்ம வந்து மத்தவங்கிட்டயோ நம்ம வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வந்து நம்மளோட பிரச்சனை அவங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்குமே தவிர ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஆறுதல் சொல்றவங்களா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆறுதலும் தேறுதலும் கொடுக்கிற தேவன் ஒருவரே ஒருவர், இயேசு ஒருவரே. ஆமென் அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ராஜா சோத்திரிக்கிறப்பா. இந்த வேளையில கூட சாமி சோத்திரிக்கிற ராஜா. தகப்பனே பேதுருவை பத்தி ஆண்டவரே, தகப்பனே மத்தேயில ஆண்டவரே நாங்க படித்தோம் ராஜா. தகப்பனே எந்த கஷ்டம் ஆண்டவரே, கடல்ல மூழ்கிற நிலைமை வந்தா கூட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ தாங்கி பிடிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. பேதுருவை ஆண்டவரே தூக்கினது போல ஒவ்வொரு மக்களையும் நீங்க தகப்பனை மீட்டெடுக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல எந்த கஷ்டத்துல ஆண்டவரே இருந்தாலும் ஆண்டவரே மூழ்கி போகிற ஒரு சூழ்நிலை, ஒரு ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கிறாங்களா ஆண்டவரே, இந்த நாள்ல கூட ஒவ்வொருவரையும் நீங்க தகப்பனே பேதுரு எப்படி மூழ்கி போகாம தூக்கி எடுத்தீங்களோ அது போல ஒவ்வொருவரையும் நீங்க தூக்கி எடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அனைவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் யோபுவை போல விசுவாச பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அனைவரையும் ஆண்டவரே உங்க கரத்துல கொடுக்கிறோம் சாமி. எங்களையும் தாழ்த்தி உங்க கரத்துல கொடுக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் உங்க கரம் வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்துல அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம்.
ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அனைவருக்கும் சோத்திரம்.